ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி கொடியில இருந்த சின்னத்தை நீக்க சொல்லி பகுஜன் கட்சி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகார் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருந்து ஒரு தரமான பதிலடி கிடைச்சிருக்கு. அதாவது கட்சி கொடியில் இருக்கும் சின்னங்களுக்கு ஒப்புதலோ அங்கீகாரமோ நாங்க அளிக்கிறது இல்ல, சோ அதனால இதுல தேர்தல் ஆணையம் தலையிடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ அதனால தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி கொடியில எந்த ஒரு மாற்றமும் இருக்க போறது இல்ல. சோ சும்மா பப்ளிசிட்டிக்காக புகார் கொடுத்த இந்த நிலைமை தான். அண்ட் இன்னொரு பக்கம் மாநாட்டுக்கான பணிகளும் மும்பரமா நடந்துட்டு இருக்கு. மெயினா தளபதி புஷி ஆனந்த் அவர்களை எல்லா மாவட்டத்திலையும் பிரத்யேகமா மாநாட்டுக்கான ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பேச சொல்லி இருக்காரு. அதாவது மாநாட்டுக்கு வர்றவங்களை எப்படிலாம் பாதுகாப்பா அழிச்சிட்டு வரணும் அண்ட் கொண்டாட்டங்கள் எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும். மெயினா மகளிர்களை அழிச்சிட்டு வரும்போது ரொம்ப பாதுகாப்பா அழிச்சிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட்டத்தில் பேசியிருக்காங்க. அண்ட் நேற்று நடந்த ஒரு மீட்டிங்ல ஒரு பெண் புஷி ஆனந்த் அவர்கள் கிட்ட வாக்குவாதம் பண்றத பார்க்க முடிஞ்சது. அதாவது அவங்க குடும்பத்துல யாருக்கோ பதவி தரலையா, சோ அதுக்குள்ளேயே பதவிக்காக அடிச்சுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு சில நெகட்டிவ் விமர்சனங்கள்லாம் வருது. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இனிமேல் நடக்காம ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா ஜெயலலிதா அவர்களும் இறந்ததுக்கு அப்புறமும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்த ஏடிஎம்கே கட்சி பதவிக்காக சண்டை போட்டதால பயங்கர வீக் ஆயிடுச்சு. சோ அதனால இதெல்லாம் கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்தே ப்ராப்பரா பண்ணணும். ஓகே நண்பா, இந்த மாதிரி விஷயங்களை இனிமேவாவது நடக்காம எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.